ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் இன்ஜினியரிங். நான் தான் உங்களின் கார்த்திக். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான கண்டிஷனில் புது வீடு பார்த்தீங்கன்னா கட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க, ரொம்ப குறைந்த விலையில். இந்த வீடை பற்றி தான் ஃபுல் ரிவ்யூ நான் கொடுக்க போகிறேன். இந்த வீடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொந்தமாக்கிக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வீடோடைய ஃப்ரெண்டு எலிவேஷனை பார்த்துட்டு இருக்கிறோம். எலிவேஷன் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய கார் பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா பெரிய கார் பார்க்கிங் ஏரியா தாங்க போட்டிருக்குறாங்க. இந்த வீடு இருக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா நல்ல டெவலப்டு ஏரியா தான். அந்த வீடை சுற்றி பாருங்கள் எத்தனை வீடுகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத. இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா பெரிய வீடாக தான் கட்டியிருக்கிறாங்க. ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டோடைய மெயின் டோர் ஓப்பன் பண்ணி கார் பார்க்கிங் ஏரியாவில் போய் பார்க்குறோம். கார் பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கார் பார்க்கிங் ஏரியா தான் போட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கல் தான் பதிச்சிருக்கிறாங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு போத்திக்கால் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வருது. ஃபஸ்ட்டு போத்திக்கால் இருக்கக்கூடிய டோர் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டோர் வந்து போட்டிருக்கிறாங்க. சிம்பிளாக அழகாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் மெட்டல் டோர் போட்டிருக்கிறாங்க. இந்த வீட்டுடைய படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா கிரானைட் தான் வச்சுருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுடைய ஹாலுக்கு தாங்க போகிறோம். ஹால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய ஹாலாக தான் கொடுத்துருக்குறாங்க. லென்த்தாக இருக்குதுங்க ஹாலு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பார்த்து சேனல் வந்து விட்டுருக்குறாங்க. ஷோகேஸ் வைக்கிறதுக்கான ஏரியா கூட டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. மேலே டாப் சீலிங்கை பாருங்கள் நீட்டாக பூசியிருக்கிறாங்க. வீட்டில் அடிச்சிடக்கூடிய கலர் பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஏசியன் கலர் பெயிண்டிங் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டுடைய டைலை பற்றி பார்க்கும்பொழுது டைல் பார்த்தீங்கன்னா கிரானைட் மாடலான டைல் தான் போட்டிருக்குறாங்க. மெயின் டோரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மெயின் டோரில் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான டோர் தாங்க போட்டிருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் பார்க்க போகிறோம். கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே சேம் டைல், அதாவது ஹாலில் என்ன டைல் பதிச்சிருக்கிறாங்களோ அதுதான் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் அந்த டைல் தான் பதிச்சிருக்கிறாங்க. கிச்சனை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்குறாங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா 2 பார்த்து சேனல் வந்து விட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு போகக்கூடிய பார்த்தீங்கன்னா பெட்ரூம் தான். பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான டோர் தான் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பார்த்து சேனல் வந்து 2 எண்ணம் விட்டுருக்குறாங்க. இது மூலம் பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் நல்லா காத்தோட்டமான வசதியாக இருக்குங்க. இந்த 2 பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா அட்டாச் இந்தியன் டாய்லெட் ஒன்று, அட்டாச் வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கபோர்டு கொடுத்துருக்காங்க. கபோர்டில் பார்த்தீங்கன்னா உட்டோருக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். இப்போ பார்த்துருக்கக்கூடிய பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டாய்லெட் வந்துடுங்க. இந்த பாத்ரூம் சுவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா டைல் தான் பதிச்சிருக்காங்க. டைல் பதிக்கிறது மூலம் பார்த்தீங்கன்னா சுவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாதுங்க. கீழே பார்த்தீங்கன்னா கிரிஃப்னஸ்னான டைல் தான் போட்டிருக்கிறாங்க. கால் வந்து வழுக்காதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த பெட்ரூமில் பார்க்கலாம். அடுத்த பெட்ரூம் வந்து எப்போல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 பார்த்தீங்கன்னா சேம் சைஸ் தாங்க. இப்போ நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 பார்த்து சேனல் மற்றும் 2 பார்த்து சேனல் வந்து விட்டுருக்குறாங்க. பெட்ரூம் பார்த்தீங்கன்னா சேம் சைஸ் தான். அப்போ என்ன பெட்ரூமில் என்ன சைஸ் பார்த்தோமோ அதே சேம் சைஸ் தான் இந்த சைடு இருக்கக்கூடிய பெட்ரூமுக்கும். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஷவர் கொடுத்துருக்காங்க. ஹீட்ரு தண்ணி லைன் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் போல் பார்த்தீங்கன்னா மில்லியன் அப்படிங்கிற கம்பெனிக்குள்ளே தான் நல்ல குவாலிட்டியான சுவிட்சு தான் போட்டிருக்குறாங்க. அப்படியே நேராக வீட்டிலேருந்து வெளியே போய் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வீடையும் உங்களுக்கு காமிக்கிறேன். எந்தளவுக்கு டிசைன் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் மட்டும் தான் வரும், ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்லாம் வராதுங்க. இந்த வீட்டை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா எப்படி இயற்கை சூழ்நிலை வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். வெளியே பார்த்தீங்கன்னா வீடுகள் வந்து இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா குடியிருப்பு ஏரியா தான். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அசோக் நகர் அப்படிம்பாங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் அங்கே ஒர்க் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் தெரியக்கூடிய பில்டிங் பார்த்தீங்கன்னா காலேஜ் தாங்க. காலேஜ், ஐடிஎஸ் ஸ்கூலு இது மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே தாங்க இருக்குது. இந்த வீட்டுடைய காம்பவுண்ட் சுவருக்கும் வீட்டு சுவருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 அடி 1.5 அடி கிட்ட கேப் வந்து விட்டுருக்குறாங்க. இந்த வீட்டுடைய மாடியில் போய் காமிக்கிறேன். வீட்டோட மாடியிலேருந்து பார்க்கலாம். வீட்டை சுற்றிலாம் என்னென்ன அமைப்புலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.
நான் அப்போ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா வீட்டுடைய ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் வந்து இருக்குது. அப்படி வீட்டுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12th வரைக்கும் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இருக்குதுங்க. அதுக்கு ப்ரைவேட் ஸ்கூல் வேணும்னு நினச்சாலும் சரி, இதுலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் போனாலே போதும் ப்ரைவேட் ஸ்கூல் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க. நமக்கு நேர் ஆப்போசிட்டில் தெரியுதான் பார்த்தீங்கன்னா காலேஜ், அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஐடி காலேஜும் இருக்குதுங்க. சின்ன சின்ன குழந்தைகள் விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பூங்கா ஒன்று வீட்டுக்கு பின்னாடி வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடு இப்போதைக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் தாங்க அந்த வீடு வந்து இருக்குது. எப்போதையும் பார்த்தீங்கன்னா குளுமையான காற்று, குற்றால காற்று அடிக்கக்கூடிய ஏரியா தென்காசியில் தாங்க அந்த வீடு வந்து இருக்குது. மதுரை டு தென்காசி போகக்கூடிய மெயின் ரோட்டில் கடையனூரில் இருந்து பார்த்தீங்கன்னா அச்சம்புதூர் போகக்கூடிய ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா காசி தர்மம் இருக்குது. இந்த காசி தர்மத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து இருக்குதுங்க. இந்த வீடு இருக்கக்கூடிய கரண்ட் லொக்கேஷன் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா அசோக் நகர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடு மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளாட்டும் அவைலபிள் இருக்குதுங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காசை வேறு எதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குமா. அதே இது நீங்கள் ஒரு லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நான் வளர்ச்சின்னு எதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போடக்கூடிய காசோட வளர்ச்சி தான் சொல்கிறேன். ஒரு சென்ட் இடத்துல நீங்கள் ஒரு 3 லட்ச ரூபா போடுறீங்க அப்படின்னா மறு வருஷமே பார்த்தீங்கன்னா அது 4 அல்லது 5 ஆயிருங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றுக்கு கார் பார்க்கிங்கில் தான் பதிச்சிருக்கிறாங்க. படி பார்த்தீங்கன்னா கிரானைட் படி போட்டிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஹாலுக்கு வந்து நம்ம வந்துடுவாங்க. ஹாலில் வந்து பாருங்கள் பெரிய ஹாலாக தான் கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டி தான் போட்டிருக்காங்க. மேலே சீலிங்கை காமிக்கிற இதில் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். வீட்டோட தளத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட் டைப்பிலான டைல் தான் போட்டிருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கிச்சனை தாங்க போய் பார்க்க போகிறோம். கிச்சன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வீதியான கிச்சன் தான் போட்டிருக்கிறாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 2 BHK வீடு தாங்க. இந்த வீட்டோட மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 3 சென்டில் வந்து வீடு வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்த வீட்லேயும் இப்போ பார்க்கக்கூடிய வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமில் இந்தியன் டாய்லெட், ஒரு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்குறாங்க. பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா 2 சைடு பார்த்தீங்கன்னா 2 பாத் சேனல் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது மூலமாக நல்லா காத்தோட்டமான வசதியாக இருக்குங்க. இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் டாய்லெட் வந்துருங்க. விட்டூருக்கு பாருங்கள் எந்த நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். டைல்லாம் பார்த்தீங்கன்னா கிரானைட் டைப்பாலான டைல் தான் போட்டிருக்காங்க. இதில் ஏதாச்சும் கரை எதுவும் பட்டாலும் ஈஸியாக லேசாக தொடச்சி எடுத்துடலாங்க. நல்லா குவாலிட்டியான மெட்டெல்லாம் சூப்பராக வீடை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே தென்காசியில் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அல்லது ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தெரியக்கூடிய இந்த நம்பரை உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள். தென்காசி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இவங்க ரியல் எஸ்டேட் வந்து வேறு லெவலில் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை உடனே கான்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விற்கணும் அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா உடனே வாங்கி கொடுப்பாங்க. உங்களுடைய ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் இந்த மாதிரி விளம்பரப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா தெரியக்கூடிய இந்த நம்பரை உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல வீடியோ எடுத்து இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல ரேட்டுக்கு சேல் பண்ணி கொடுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு பயன்படும் நினச்சினா ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.